கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் கூட பேசுவீராக. உடைய வார்த்தைகளை கேட்க அதன்படி வாழ உணர்வும் கிருபையும் தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, இயேசுவை தரிசிக்க ஆயத்தமாயிரு. இயேசுவை தரிசிக்க ஆயத்தமாயிரு. 119 சங்கீதம் 73வது வசனம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். சங்கீதக்காரன் தேவனுடைய சன்னிதானத்திலே அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கிட்டு, தாயின் வயிற்றிலே உண்டாக்கிட்டு, உள்ளே உருவாக்குனதும் நீங்கள் தான். என்ன, தாயின் வயிற்றில் உருவாக்குனதும் நீங்கள் தான். என்னை உண்டாக்குனது நீங்கள், உருவாக்குனது நீங்கள். ஆகையினால எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்கல. இப்படியெல்லாம் என்னை உண்டாக்குனீங்களே, உருவாக்குனீங்களே, உங்களுடைய வசனங்களை கற்றுக்கொள்றதுக்கும் எங்களுக்கு உணர்வு கொடுத்தாங்கப்பா. அதாவது வசனங்களை கேட்குற பெருசில் அதை கற்றுக்கொள்வதற்கு ஒரு உணர்வு அவசியம், ஒரு உணர்வு அவசியம். இந்த நாளில் நிறைய பேருக்கு வசனம் தெரியும், இல்லை வசனம் கேட்பாங்க, ஆனால் கற்றுக்கொள்றதுக்கு உணர்வு தான் இருக்காது, உணர்வு தான் இருக்காது. வேதம் சொல்லுகிறது, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. யாருக்கெல்லாம் உணர்வு வரலையோ அவங்க இருதயம் இருட்டாயிரும். இருதயம் இருட்டாச்சுன்னா தேவனை சந்திக்க முடியாது. நான் எப்படின்னு உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். இப்போது இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் வந்தார் பாவிகளை ரட்சிக்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் இயேசு சொன்னார். இயேசு தேவகுமாரன். அவர் எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு விசுவாசித்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவரேன்னு உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிடுவார். மன்னித்த பிறகு பாவம் மன்னிக்கப்பட்டதற்காக ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்படி எடுத்தால் ரட்சிக்கப்படுவார்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். ஓகே, அப்படி ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் என்ன செய்தாரா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பற்றியிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். வேதம் சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபையில் இருக்கிறவங்க யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க. சேர்த்தவர் கர்த்தர். இப்போ ஏன் சபையில் கொண்டு சேர்த்தாரு? சபை அவருடைய மணவாட்டி. இந்த மணவாட்டி ஆகிய சபையை இயேசுவை சந்திக்க வைக்கிறதுக்காக, இயேசுவை போல மாற்றுறதுக்கு தான் சபை கொண்டு வந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தோன்னு நம்மளை கொண்டு போயிருக்கலாம், இல்லை, சபைக்குள்ளே சேர்த்தாரு. ஏன் சேர்த்தாரு? மணவாட்டியாகிய நாம் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி வாழத்தான். அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அந்த பூர்ண புருஷராக வரைக்கும், அதுக்கு தான் சபையில் கொண்டு சேர்த்தார். சரிதானா? ரைட். இப்போ இயேசு முதல் விஷயம் வந்தார், பாவிகளை ரட்சித்து சபைக்குள்ளே சேர்த்துட்டார். இன்னொரு விஷயம் வருவாராம். இயேசுவே சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். என்ன சொல்றாரு? இயேசு தான் சொல்றாரு, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாரு. எதுக்கு வர்றாரு? காத்திருக்கிற ஜனங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. நல்லா கவனிச்சிங்க. இங்கே நம்ம சபையில் நான் என்றைக்குமே ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பேசுகிறதே இல்லை.
நமக்கு ஆசீர்வாதம் முக்கியம் இல்லை, பரிசுத்தம் முக்கியம். ஏன்னா பரிசுத்தம் இருந்தால் தான் இயேசுவை தரிசிக்க முடியும். இயேசுவை தரிசிக்க வைக்கிறது தான் சபை. பரிசுத்தம் அடைஞ்சால் தானாக ஆசீர்வாதம் வரும். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அப்போ பரிசுத்தம் தான் முக்கியமே தவிர ஆசீர்வாதத்தை முக்கியப்படுத்தக்கூடாது. ஆசீர்வாதம் தானாக வர வேண்டியது, தானாக வர வேண்டியது. நீங்கள் பரிசுத்தம் அடைய 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 ஆசீர்வாதம் தானாக வரும். ஆனால் பரிசுத்தம் முக்கியம். ஏன் முக்கியம்? ஏன்னா இயேசு நினையாத நாளிகளே வருவாராம். அவர் வரும்போது யாருக்குமே தெரியாது. காலையிலையோ ராத்திரியிலோ நடுராவிலையோ விடிய காலமோ எப்போ வருவார் தெரியாது, அவருக்கே தெரியாது. வேதம் அப்படி தான் சொல்லுது. இயேசுவே சொல்கிறாரு, மனுஷகுமார் வரும் நாளையாயிலும் நாளையாயிலும் ஒருவனை அறியான், பிதா தவிர தேவ தூதர்களும் அறியார்கள், வேறு ஒருத்தர் அறியும். இயேசுவுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட இயேசு நினையாத நாளிகளே வருவேன் அப்படின்றார். ஆகையினால நீங்கள் ஆயத்தமாக இருங்க, நினையாத நாளிலே வருவேன், ஆயத்தமாக இருங்க. அப்போ யாரை அழைத்து சொல்லுவார்? எல்லாம் தெரிஞ்ச வசனங்கள், ஏற்கனவே நம்ம பேசின வசனங்கள் தான் நான் ரிமைண்ட் பண்ண போகிறேன். ஆகையினால கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க. இப்போ யார் அவரை தரிசிக்க முடியும்? வாசிங்க. எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இப்போ முதல் தரம் வந்தார் பாவிகளை ரட்சிக்க, இரண்டாம் தரம் வருகிறாராம் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை விடுதலையை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். எப்போ வருவார்னு தெரியாது, நல்லா கவனிச்சிங்க. எப்போ வருவார்னு தெரியாது. சபைன்னு சொன்னால் இயேசு எந்த நாளில் வந்தாலும் அவரை தரிசிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான் சபை. இயேசு வருவாரா? தரிசிக்கிறதுக்கு நம்ம ஆயத்தம் தானா? பரீட்சை எழுதிட்டு பாஸ் பண்ணி எல்லாம் பாஸ் பண்ணிங்களாடா? எல்லாம் ஆமான்மா, ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அது குவாலிஃபிகேஷன் என்ன? அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 22வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். எனக்கு தெரிஞ்சு இந்த வார்த்தையை நான் இப்படி எடுத்துக்கிறேன். நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அப்போ உங்களை என்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அப்படிதானா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எப்போ தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார். ஆனால் எதற்காக தெரிந்து கொண்டாராம்? நீதிபரரை தரிசிப்பதற்காக, நீதிபரரை தரிசிப்பதற்காக தெரிந்து கொண்டார். இயேசு வரப்போகிறார். அருமையான தேவஜனமே, இயேசு எப்போ வருவார்னு தெரியாது, அவரை தரிசிக்கிறதுக்காக அவர் உன்னை என்னை தெரிந்து கொண்டார். அப்படின்னா அவரை யார் தரிசிப்பாங்க? எப்படி தரிசிக்க முடியும்? எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இங்கே வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்போ யார் இயேசு வந்தால் தரிசிக்க முடியும்? பரிசுத்தம் உள்ளவர்கள் தான். நல்லா கவனிச்சிங்க, பரிசுத்தம் உள்ளவர்கள் அவங்க தான் தரிசிக்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னால் என்ன சொல்லுது? யாவரோடும் சமானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நீங்கள் நாடுங்க, நீங்கள் நாடுங்கன்றார். யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடணுமா? அவங்க நம்மளை நாடி வருவாங்களா? நம்ம சமாதானமாக இருக்கும்படி நாம் நாடி போகணுமா? அவன் என்கிட்ட பேச மாட்டாங்க, அவன் என் கிடக்கிறான், அப்படி கிடக்கிறான், இவன் என்கிட்ட பேச மாட்டாங்க, எப்படியோ போகிறப்போ அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி இருக்க முடியாது.
அட அவங்க தான் பேசலைங்க, நான் நாடி போகிறேன், சமாதானமாக இருக்கும்படி நான் நாடி போகிறேன். நான் யார், அவன் யார், அவனும் நான் நாடி போகணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சேன்னா நான் பெருமைக்காரன், நான் அவரை தரிசிக்க முடியாது. ஒருவேளை மனஸ்தாபங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோர்வுகள் இருக்கலாம். ஆனாலும் யாருக்குள்ளேயும் என்ன வரக்கூடாது, பிரிஸ்டீஜ் வரக்கூடாது. நான் ஏன் போய் அவனோட சமானமாக இருக்கணும்? சொல்லாத. நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது, யாவரோடும் சமாதானமாக இருக்கும்படி நாடுங்கள். சொல்லிட்டு தான் வருஷம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தத்திற்கும் யாவரோடு சமாதானமாக இருப்பதற்கும் ஒற்றுமை உண்டு. நமக்கு நீ எதிரி எவனுமே இருக்க முடியாதுங்க, எவளுமே இருக்க முடியாதுங்க. எனக்குன்னு ஒரு எதிரியானவள், கசப்பானவள், கசப்பானவன் அப்படின்னு சொல்லவே கூடாதுங்க. என் ஆண்டவராக இயேசு முகத்தில் காரி துப்புனவனை கூட, அரைஞ்சவனை கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா அவர் அன்புள்ளவருங்க, அவர் அன்புள்ளவர். அந்த அன்பு தான் நமக்கு அவசியம். அந்த கேரக்டர், மணவாளனுடைய கேரக்டர் மணவாட்டிக்கு வேணுமா வேண்டாமா? கட்டாயம் வேணும், கட்டாயம் வேணும். சொல்லுது, அவரோடு சமானமாக இருக்கும்படி பரிசுத்தமாக இருக்கும்படி நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்போ எந்த அளவுக்கு பரிசுத்தம் வேணும்? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை, போதும் சிஸ்டர், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை. அப்போ தேவன் ஒரு பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். எனக்கு போதுமான அளவுக்கு நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் நம்ம சொல்லிடலாம், ஆனால் கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் நம்மகிட்ட இருக்குதா? கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் நம்மகிட்ட இருக்குதா? சபைக்கு கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் அவசியம். இன்னைக்கு பரிசுத்தத்தை பற்றி கவலையப்படுறதில்லை. ஆசீர்வாதம் வேணும், என் கஷ்டங்கள் போகணும், என் பிரச்சனைகள் போகணும், என் வேதனைகள் போகணும், என் கடன் போகணும், இப்படி தாங்க ஜெபம் பண்ணுறாங்க. இயேசு எப்போ வருவாருன்னு தெரியாது, நினையாத நாளிகளே வருவாருன்னு தெரியும். அப்படி நினையாத நாளிகளே வருவாருன்னா கர்த்தர் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தம் உனக்குள்ளோ எனக்குள்ளோ இருந்தால் தான் தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்போ எந்த அளவுக்கு பரிசுத்தம்? கர்த்தர் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தம் வேணும். இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தம் அவர் சிநேகிக்கிற அளவுக்கு பரிசுத்தமா இருக்குதா, இல்லை நம்ம மனசாட்சியே நான் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லுதா? நான் பரிசுத்தமா இருக்குன்னு நம்ம மனசாட்சி சொல்லுது. ஆனா கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தமா? அப்போ கர்த்தர் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தத்தை அடையிறது எப்படி? கர்த்தர் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தத்தை அடையிறது எப்படி? வேதம் சொல்லுது, எபேசியர் 5வது அதிகாரம் 26வது 27வது வசனங்கள். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். ஒரு நிமிஷம். தாம் அதை, எதை நாம் முந்தின வசனம் சொல்லுவோம் சபைன்னு இருக்கும், முந்தின வசனத்தை குறித்திருக்கோம் சபைன்னு. தாம் அதை, சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால், அப்படின்னா வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினார். ஞான ஸ்நானத்தினாலே சுத்திகரிச்சு, ஞான ஸ்நானத்தை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கு. ஞான ஸ்நானத்தினாலே பரிசுத்தம் ஆயிட்டாங்களா? சுத்திகரிக்கப்பட்டுதா? சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதுக்கும் நெக்ஸ்ட் கரை, திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழை அற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தாமை அதற்காக ஒப்பு கொடுத்தார். இப்போ சபைக்காக ஒப்பு கொடுத்தார். சபையை குறித்து தான் வசனம் பார்த்தோம். அந்த சபைக்காக தான் இப்போ ஒப்பு கொடுத்திருக்கிறேன். எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு? கரை, திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அந்த சபையை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தாமே ஒப்பு கொடுத்தார். எங்கள் ஆண்டவருடைய ஆசையை பாருங்க, என் மனவாட்டி எப்படிப்பட்டவளாக இருக்கணும்? கரை, திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல்
பரிசுத்தம் பிழையற்றதுமான ஒரு மனவாட்டியாக இருக்கணும். பிழையற்றதுமான ஒரு மனவாட்டியாக இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. இப்போ மனவாட்டிக்கு ஆசை இருந்தால் தானே அப்படி பண்ண முடியும், அப்படி வாழ முடியும். யோசிங்க. இப்போ அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா? எப்படி? கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான ஒரு வாழ்க்கை வாழணும். அப்படி இருக்கணும் தான் எதிர்பார்த்து தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லுது. இந்த அளவுக்கு பரிசுத்தமாக வாழ முடியுமாங்க? இந்த அளவுக்கு பரிசுத்தமாக வாழ முடியுமா? ஏன்னா பரிசுத்தமாக வாழ முடியாதுன்னா ஆண்டவருடைய வார்த்தை இப்படி எழுதியிருக்காது. அப்போ வாழ முடியும். எப்படி வாழ முடியும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இப்போ அந்த அளவுக்கு பரிசுத்தம் ஆகணும்னா வேதம் சொல்லுது, சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனம் தான் சத்தியம். எதுக்கு இந்த வசனங்களெல்லாம் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு? எங்க ஒவ்வொன்றா படித்து வாழ்ந்து இயேசுவை போல மாறுறதுக்கு தாங்க இதை கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் கரை இல்லாமல் பிழை இல்லாமல் பரிசுத்தமும் மகிமையான சபையாக அவருக்கு முன்னால் நீங்கள் நிற்கணும்னா, பரிசுத்தம் அந்த அளவுக்கு வாழணும்னா சத்தியத்தினால்தான் பரிசுத்தம் அடைய முடியும். உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா பரிசுத்தம் அடைய முடியாது. சத்தியம் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது, நான் அப்படியே வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் வாழ 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 கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமே இல்லாமல் வாழ முடியுங்க. ஆனால் நமக்குள்ள என்ன ஆசை, அந்த அளவுக்கெல்லாம் பரிசுத்தம் அடைய முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறனால தான் நம்ம மனசாட்சிப்படி நான் கரெக்டாக தான் இருக்கேன்பா. இப்போ நான் உங்களை கேட்குறேன் பாருங்க, இன்னைக்கு வந்தால் நீங்கள் இயேசு வந்தால் போயிடுவீங்கல்ல? இயேசு வந்தால் போயிடுவீங்கல்ல? என்ன ஒன்றும் தலையை ஆட மாட்டேங்குது? எங்க இயேசுவை தரிசிக்கிறதுக்கு தாங்க அவர் வரப்போறாரு. நம்ம அவரை தரிசிக்கணும். தரிசிக்கணும்னா எப்படி வாழணுமா? கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் அந்த அளவுக்கு வாழணும்னா, அப்படி வாழ்றதுக்கு சத்தியத்தினால்தான் வாழ முடியுமா? பரிசுத்தம் அடையணும்னா சத்தியத்தினால்தான் பரிசுத்தம் அடைய முடியும். அப்படின்னா வசனம் என்ன சொல்றதோ அப்படி வாழணுங்க. எந்த வசனமா இருந்தாலும் சரி அப்படி வாழணும். இது என்னால முடியாதுன்னு சொல்லாத. நீ இயேசுவை தரிசிக்க முடியாது, நீ பரிசுத்தம் அடைய முடியாது. இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம்ல தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணார். ஆனால் அநேகர் கேட்டு என்ன சொன்னாங்களா? அவருடைய சீஷர்களில் அநேகர், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்னு அநேகர் போயிட்டாங்க. போன உடனே சீஷர்கள் வந்து சொல்றாங்க, நிறைய பேர் போயிட்டாங்க. நீங்களும் போய்விட மனதா இருந்தால் போங்கன்னு தான் சொன்னாரே தவிர என் உபதேசத்தை மாற்ற முடியாது. அவருடைய உபதேசம் யாருடையது? பிதாவுடையது. பிதாவுடைய உபதேசத்தை தான் இயேசு சொன்னார். அருமையான சகோதரனே, நீ வேதத்தை படிக்கிற நல்லது. படிக்கிறது எதுக்கு? ஆசீர்வாதத்துக்காகவா? வாழ்றதுக்காக படிக்கணும். செயல்பட 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 நீயும் நானும் நமக்குள்ள இருக்கிற சுவாபங்கள் மாறி 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 கிறிஸ்துவின் சுவாபம் வந்து சார். ஆகனால்தான் படிச்சு அதன்படி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு என்னமோ ரட்சிக்கப்பட்டோம், ஞானசானம் இயேசு வந்தா பறந்துருவோம்னு சொல்லி சும்மா நாமா நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். முடியாதுங்க. நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டாலும் உங்க சுவாபம் மாறல, இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்க வாழ்க்கை மாறி பரிசுத்தமா இல்லை அப்படின்னா நீங்களோ நானோ, என் நிலைமை அப்படிதான். அப்படி நான் வாழ்ந்தால் இயேசுவை தரிசிக்கவே முடியாது. நம்ம இயேசுவை தரிசிக்கலைன்னு வச்சுங்களேன், இவ்வளோ நாளும் சபைக்குள்ளே இருந்தது வேஸ்ட். இவ்வளோ நாளும் சபைக்குள்ளே இருந்ததே வேஸ்ட். எதுக்கு வரணும் சபைக்கு? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கூடி போய் ஆராதிச்சு காணிக்க போட்டு வந்துடணும். அதுக்கா காணிக்க போட்டு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு என்னங்க அது? காசு முக்கியமா நம்ம முக்கியமா?
எங்க நீங்களும் நானும் தாங்க அவருக்கு முக்கியம். அவரை தரிசிக்கிற அளவுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். பரிசுத்தம் இல்லாம தரிசிக்க முடியாது. கரை திரை பிழையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்மளை அர்ப்பணிக்க, நம்ம அர்ப்பணிச்சாதாங்க வாழ முடியும். இதெல்லாம் நடக்குமான்னு சொன்னா நடக்காது. இப்போ ஒரு வசனம், எந்த வசனமா இருக்கட்டும், எந்த வசனமா இருக்கட்டும், நான் சும்மா உதாரணமா சொல்லட்டுமா? 2 வசனம் சொல்றேன் உங்களுக்கு, சரியா? கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இது நம்ம வாழ்க்கையில நடக்குமா? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள். எங்க உங்களை பற்றி யாரோ பேசிட்டாங்க, என்னை பற்றி யாரோ பேசிட்டாங்கன்னா அன்னையிலிருந்து அவங்களோட நம்ம பேச மாட்டோம். உங்களுக்கோ எனக்கோ விரோதமா யாரோ தீமை செஞ்சிட்டாங்கன்னா எனக்கு இனிமே அவங்க முகத்துல முழிக்கவே முடியாது, அப்படிதான் நினைப்போம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். முடியுமாங்க? இது முடியுமா? என்ன அப்படிலாம் நம்மளால மன்னிக்க முடியாது. அவன் செஞ்ச கூட்டத்துக்கு, அவன் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிக்கணுமாங்க? நான் மன்னிக்கணுமா? யாவரோடு சமானமா இருக்க நாடுங்கள். நீ நாடுறது உண்மைன்னா மன்னிக்கிறவனா தான் இருக்கணும். ஆனா நான் மன்னிக்க முடியாதுங்க. பல வருஷத்துக்கு முன்னால் எங்க ஒரு சௌரி இருந்தாங்க. அவங்களுக்கும் அவங்க அண்ணனுக்கும் பிரச்சனை. அவங்க விசுவாசி, நம்ம சபையில் இருந்தாங்க. அவங்க அண்ணன் வேற சபை விசுவாசி. அவங்களுக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனை. ஒரு நாள் சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்கள் அண்ணன் எப்படிலாம் பேசிட்டான் பாஸ்டர், இப்படிலாம் பேசிட்டான் பாஸ்டர், இனிமே அவன் முகத்தில் முழிக்க மாட்டேன். நான் சொன்னேன், சிஸ்டர் உங்கள் சகோதரன் சரி பேசிட்டாரு, மன்னிச்சிருங்க சிஸ்டர். மன்னிக்கவே மாட்டேன் பாஸ்டர், எங்கள் அண்ணன் அப்படி பேசிட்டான், மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லு. நான் சொன்னேன், மன்னிக்கலாம் பரலோகத்துக்கே போக முடியாது, பரலோகத்துக்கே போகலைன்னா கூட பரவாயில்ல பாஸ்டர், நான் மன்னிக்க மாட்டேன். என்ன பாருங்க எப்படி பரலோகத்துக்கே போகலைன்னா கூட பரவாயில்ல, நான் மன்னிக்க மாட்டேன். இது என்னடா இது? அப்போ இவங்க கிறிஸ்டியனாக இருந்து என்ன பிரயோஜனம்? விசுவாசியாக இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களால் யாரையாவது மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களான்னு பாருங்க. நம்மளால் மன்னிக்க முடியாது, அவன்கிட்ட நான் பேச முடியாது, அவன்கிட்ட பேச முடியாது. இருக்கிறீங்களான்னு பாருங்க. நீங்கள் வசனத்தின்படி வாழ விரும்புகிறீங்களா? இல்லை இது முடியும், இப்படியெல்லாம் செய்யணுமாக்கும், இப்படிலாம் பண்ணணுமாக்கும், சரி இந்த கிழமை வேற சொல்கிறான், சரி பார்ப்போம் சொல்லி அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போய் பேசவோ நீங்கள் கசப்பை நீக்கவோ செய்யாதீங்க. ஏன்னா பிலிப்பியர் 2 அதிகாரம் 15-16. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். என்ன சொல்ற? கோணலும் மாறுபாடும் சந்ததியின் நடுவிலே நீங்களோ நானும் குற்றமற்றவளும் கபடற்றவளும் மாசற்றவளுமா இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யும். அதெல்லாம் எப்படிலாம் செய்யணுமா? செய்யலன்னா நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா, அவங்கிட்ட நான் சமானமா இருக்க முடியாது. சொல்லாத சொல்லாத வசனங்க, வசனம் முறுமுறுக்காத. சொன்னவர் ஆண்டவர். நான் யாரோட சமானமா இருக்க நாடுறேன்ப்பா, நான் நாடுறேன்ப்பா, நான் நாடுறேன். அவன் சமானமா இல்லை இருக்கல போ. யோசிச்சு பாருங்க, யார் மேலேயா கசப்பு வச்சுக்கிட்டு நானும் ஆண்டோட பிள்ளை தான், வந்தா பறந்துருவேன் அப்படின்னு சொல்ல போறீங்களா? பறக்க முடியாதுங்க, பறக்கவே முடியாது, பறக்கவே முடியாது. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது
போல மன்னியுங்கள். அப்படிதான் இருக்குது. கிறிஸ்து நம்மளை மன்னிச்சுட்டு என்ன பண்ணாரா? பாவத்தை நம்மளை விட்டு முதுகுக்கு பின்னால் போட்டார், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டார். திரும்ப நினைக்க மாட்டாருங்க. ஆனால் இன்னைக்கு மன்னிச்சிட்ட பிறகு கூட நமக்கு அந்த சுவாபம் இருக்குது. ஏன்னா அவன் எப்படி பேசினான், இவன் அப்படி பேசினான், மன்னிச்சிட்டேங்க, அவனை மன்னிச்சிட்டேங்க, மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உள்ள கிடக்குது. தூக்கி தூரறீங்க. ரைட். ஒன்று இதை முறுமுறுக்காம தர்க்கம் பண்ணாமல் செய்யலாமா? என்ன? அப்படி செய்தீர்களானால் அந்த வசனம் உங்களை பரிசுத்தாக்கும். அப்படி செய்தீர்களானால் வசனம் உங்களை பரிசுத்தாக்கும். எனக்கு ஒன்றும் பிரச்சனைப்பா, எனக்கு ஒன்றும் பிரிஸ்டீஜ் இல்லைப்பா. நான் ஆண்டவர் சொல்லிட்டார் மன்னிக்க சொல்லி, நான் மன்னிச்சிருப்பேன். போ, சாதாரண விஷயங்க இது. ஆண்டவர் மேலே அன்பு இருந்துச்சுன்னா இது சாதாரண விஷயம். அன்பு இல்லாதவனுக்கு தான் அது பெரிய பிரிஸ்டீஜ் இஷ்யூ. நானும் நீங்களும் அப்படி இருக்க முடியாது. என்ன வசனம் சொன்னாலும், ஏன்னா சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும் நம்முடைய வசனமே. அப்போ சத்தியத்தினால் தான் பரிசுத்தம். இப்போ நமக்கு அந்த கசப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொன்னால் தப்பாக போயிடும். இப்போது இந்த வசனம் உங்கள் கசப்பை எடுத்துருமா எடுக்காதா? என்ன எடுத்துரும்? எந்த வசனம்? யாவரோடும் சமானமாக இருக்கும்போது அப்படின்னு ஒன்று. 2, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒரு மன்னிங்கள். இன்னொரு வசனம் சொல்றேன், இது மன்னிக்கிறது நம்மளை சுத்தமாக்கக்கூடிய வசனம் சொன்னது. இன்னொரு வசனம் சொல்றேன், 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். தங்களை அலங்கரிக்க வேண்டும். நல்லா கவனிச்சுங்க. ஒன்று அலங்கரிக்க கூடாது, ஒன்று அலங்கரிக்க வேண்டும். எதை அலங்கரிக்க கூடாது? மயிரை பின்னி வெள்ளினாலும் பொன்னினாலும் உங்களை அலங்கரியாமல், விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலும் உங்களை அலங்கரியாமல். அப்போ இதெல்லாம் போடலாமா? விலையேற பெற்ற வஸ்திரம் உடுக்கலாமா? இல்லை பொன்னு வெள்ளி போடலாமா? ஏன்னா சத்தியத்தினால் தான் பரிசுத்தம் ஆக முடியும். தேவனை நேசிக்கிறது உண்மைன்னா சத்தியத்தை நேசிங்க, அதுதான் உங்களை பரிசுத்தாக்கும். அப்படி பரிசுத்தம் ஆனாதான் அவரை தரிசிக்க முடியும். அவரை தரிசிக்க முடியும். வெள்ளினாலும் பொன்னினாலும் அலங்கரிக்க வேணான் இருக்குது. பொம்பளைகளே போடக்கூடாதுன்னு ஆம்பளை போடலாமாங்க? போடலாமா? இது என்னடா இது? எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ இந்த வசனத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா அந்த வசனம் உங்களை பரிசுத்தாக்கும். என்ன சொல்ல போறீங்க? இப்போ சத்தியத்தினால தானே பரிசுத்தாகிறோம். இப்போ இந்த வசனம் சொல்லுது போடாதீங்கன்னு, வெள்ளினாலும் பொன்னினாலும் உங்களை அலங்கரிக்காதீங்கன்னு சொல்லுது. இப்போ இந்த வசனத்தின்படி வாழ்றதா வேண்டாமாங்க? நீங்க ஆண்டவரை போல பரிசுத்தம் அடையணும்னா இந்த வசனத்தின்படி வாழ்றதா வேண்டாமா? வாழணும். பொண்ணையும் மாப்பிள்ளையும் பக்கத்தில் நிறுத்தி வச்சு உன் அருகில் இருக்கிற இவரை வாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு இவரோடு கூட வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் பிரிக்கவும் இவருக்கு மனைவியாக இருப்பியா? இருக்கணும். இருக்கணும்னா எப்படி நடக்குங்க? வாழ்வேன்னு சொன்னது யாரு தெரியுமா? நகை கலத்துனவங்க. நகை கலத்தாதவங்க சொல்லுங்க பாப்போம். வாழணுமா? எங்க இயேசுவை போல பரிசுத்தம் அடையணுமா வேண்டாமா? இயேசுவை தரிசிக்கணுமா வேண்டாமா? பரிசுத்தம் இல்லாமல் தரிசிக்க முடியாது. எது பரிசுத்தம் அடைய பண்ணுது? வசனம். இந்த வசனத்தின்படி வாழணுமா வேண்டாமா? சரி, இதுக்கு மேலே சொன்னால் தாங்க மாட்டீங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுடுவோமா? முடிச்சுடுவோமா? இந்த 2 வசனத்தை தரிகணத்தான் போடுறோமே, மற்ற வசனம்லாம் எப்போ நடப்போம்?
ஒன்று யாரோடையும் சமானமாக இருக்க அதையும் விருப்பம் இல்லை, நகை கலத்திற்கும் விருப்பம் இல்லை. ஆனால் இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். போய் கதையா? எங்க சபைன்னா இயேசுவை போல மாத்துறதுதான் சபை. இயேசுவை போல மாறுறது வசனத்தின்படி. அப்போ ஊழியக்காரர் வசனத்தை வசனமா சொல்லணுமா வேண்டாமா? ஆனா வசனமா சொன்னா உங்களுக்கு வசனமா இருக்க, வசனமா இருக்க. நீங்க என்ன சொல்றீங்க? கர்த்தர் என்கிட்ட பேசட்டும், அப்புறம் நான் கலத்திக்கிறேன். எங்க வானத்திலிருந்து இறங்கி வந்து பொத்துன்னு குதிச்சு, மகளே வந்து விட்டேன், நான் நகை களத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன் ஆண்டவரே? நான் தான் சொல்லியிருக்கேன் 1 தீமோத்தேயுல இப்படி 2:9-10 சொன்னது நம்ம. அதுதான் அந்த கிழவனும் சொன்னான், அதைத்தான் அந்த கிழவன் சொன்னதே நான் சொன்னதுதாம்மா. இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் இயேசுவா பிசாசா? கடைசியில் அவரை யாராக்கிடுவாங்க? ஏன்னா இவங்க நினைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துடணும் வசனம். இவங்க நினைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தா இது ஆண்டவர் சொன்னதுப்பா, இது ஆண்டவர் சொன்னதுப்பா. ஆனால் வசனம் சொல்கிறபடி நீங்கள் நினைக்க அது பிசாசு சொன்னதுப்பா, அது பிசாசு. டே 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 பிசாசுக்கும் இயேசுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? உனக்கு மனசு இல்லை, அதுதான் ஆண்டவருடைய வசனது. தர்க்கம் பண்ணாம முறுமுறுக்காம அப்படியே செய்யு, அப்படிதான் சொல்லுது. ஏன் தர்க்கம் பண்றீங்க? உங்களுக்குள்ள ஆசை இருக்குது, அதனால தர்க்கம் பண்றீங்க. ஏன் முறுமுறுக்கிறீங்க? இப்ப கலத்தனமாக்கும். வயசான பிறகு காடு வாங்கும்போது வீடு போகும்போது அப்போ நான் கலத்திட்டு போயிடுறேன். இப்போ அதுக்கு முன்னால ஆண்டவர் வந்துட்டாருன்னா இப்பெல்லாம் வரமாட்டாரு பாஸ்டர். உனக்கே வரமாட்டேன். எங்க எப்போ வருவார்னு இயேசுக்கே தெரியாது. திடீர்னு வந்துட்டா நீ போக முடியாதம்மா. நீ பரிசுத்தம் ஆகலைல்ல, பரிசுத்தம் ஆகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? போங்க பரிசுத்தம். இங்கே வரும்போதெல்லாம் பரிசுத்தம் பரிசுத்தம்ன்றீங்க, ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லக்கூடாது. நீங்கள் இப்படி பரிசுத்தம் அடைஞ்சிங்கன்னா ஆசீர்வாதம் தானே வருங்க. சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமா. நீங்கள் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவர் உங்களுக்கு அடுத்த வசனம் சொல்லி கொடுப்பாரு பாருங்க. நீங்கள் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, அடுத்த வசனம் சொல்லி கொடுப்பாரு. எப்படி நான் சொல்லட்டுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். நிறைய பேருக்கு அடுத்த ஸ்டெப் போறதுக்கு வசனத்தின்படியே வாழ மாட்டேங்கிறாங்கல்ல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லி கொடுத்த வசனத்துக்கு வாழல, அதனால அடுத்தது சொல்லி தர மாட்டேங்கிறார். இப்ப பாருங்க 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டேன். வசனத்திலிருந்து பெற்றுக்கொண்டாச்சு. அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். அப்ப கவனமா கேட்டுங்க. வசனத்தை வாங்கியாச்சு, அதை கை கொண்டாச்சு. அவன் தான் இயேசுவோடு அன்பா இருக்கான். சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான். என் பிதாவுக்கு அன்பா இருப்பான். என்கிட்ட அன்பா இருக்கிறது மட்டும் இல்ல, என் பிதாவுக்கு அன்பா. ஏன்? இயேசு சொன்ன வசனம் யார் சொன்ன வசனம்? பிதா சொன்ன வசனம். அதனால எனக்கு அன்பா இருப்பான், அவன் பிதாவும் அன்பா இருப்பார். சொல்லிட்டு நானும் அவனில் அன்பா இருந்து, நான் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என்ன சொல்றாரு? எங்க ஒருவன் என் மேல அன்பா இருந்தா என் கற்பனைகளை கை கொள்வான். என் பிதா அன்பா இருப்பார். அவனில் அன்பா இருந்து இன்னும் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். நீங்க ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, அடுத்த வசனம் உங்களுக்கு தெரிவிப்பாரு. எப்படி அவர் தன்னை வெளிப்படுத்துவாரு? எப்படி வெளிப்படுத்துவாரு? 1 சாமுவேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். என்னவா? கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே சாலமோனுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்தால் நான் அவனிடத்தில் அன்பா இருப்பேன், பிதாவும் அன்பா.
நான் இன்னும் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அப்போ நீங்க ஒரு வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்ந்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போறதுக்கு உங்களுக்கு அடுத்த வசனத்தை வெளிப்படுத்துவார். நம்ம தான் இந்த வசனத்தின்படி வாழ மாட்டேங்கிறோமே, அப்புறம் இப்படி அடுத்த வசனத்தை வெளிப்படுத்துவாரு. அது உங்களுக்கு புதிரா இருக்கும், புதுசா இருக்கும். ஏன்னா இப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிற என்ன முதல்ல சொல்லிய வசனத்தை நீ கீழ்ப்படிந்தா அடுத்த வசனம் உனக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த வசனம் உனக்கு ஈஸியா இருக்கும். ஆனா அதான் கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் சொன்னார், என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு நடுங்கிறவன், அதுதாங்க பரிசுத்த அடைய பண்ணும். வசனம் தான் பரிசுத்த அடைய பண்ணும். நீங்க நம்ம படிக்கும்போது, ஆண்டவரே இந்த வசனத்தின்படியே வாழ்றதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன், எந்த வசனம் சொன்னாலுங்க உடனே கீழ்ப்படிறதுக்கு வழியை பாருங்க. இந்த தாலி கட்டியிருக்காங்களே, தாலி அது மஞ்சக்கயிறுலையோ இல்லை என்ன சொல்கிறது தங்கத்திலே போட்டிருக்காங்கன்னு வச்சுங்க. இது வேதத்தின் ஒழுங்கா தமிழ்நாட்டின் கலாச்சாரமா? தமிழ்நாட்டின் கலாச்சாரம். வடநாட்டில் கூட கல்யாணம் ஆனவங்களுக்கு தாலி போட மாட்டாங்க, செந்தூரன்னு இப்படி நெத்தியில தேய்ச்சி விட்டுருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டின் கலாச்சாரம் எப்படி இங்கே வந்தது உங்களுக்கு? தமிழ்நாட்டின் கலாச்சாரம் எப்படி ஒருத்தரை பிடிச்சிச்சு? எங்க நீங்க கிறிஸ்டியன் ஆச்சே, நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களாச்சே, அப்ப அதுல இருந்து விலகணும் இல்ல. ஆனா விலக முடியலையே. கலாச்சாரம் தானே பெருசா இருக்குது. கர்த்தர் சொன்னது பெருசா தெரியுதா, கலாச்சாரம் பெருசா தெரியுதா? கலாச்சாரத்துக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. நம்ம பரலோகத்துக்குரியவங்க, உலகத்துக்குரியவங்க இல்லை. பின்னால சொல்றேன், பின்னால உங்களுக்கு மேட்டரை விளக்குறேன். அருமையான சௌரனே சௌரியே, சத்திய வசனம் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு வழியப்பார். அப்படி நீ ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒன்று ஒப்பு கொடுத்து வாழ்வே, ஆனால் என் தேவனை போல நீ பரிசுத்தம் அடையலாம். ஆமேன், ஹல்லேலூயா. பரிசுத்தம் ஆகணும்னு ஆசை இருக்கா? இயேசுவை போல பரிசுத்தம் ஆகணும்னு ஆசை இருக்கா? அப்போ சொன்ன வசனத்துப்படி வாழலாமா? எந்த வசனமாக இருந்தாலும் வாழலாமா? என்ன சில வாய் தான் ஆமாம் 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 ஆமாங்குது, சிலர் வாயை அசைக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் ஊழியக்காரன், உங்களை ஆண்டவரை தரிசிக்க வைக்கிறது தான் என் நோக்கம். அதுக்காக தான் நான் வசனத்தை ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டு இருக்கேன். எங்க இப்படிலாம் நான் ஸ்ட்ராங்காக சொல்லணுமா? அவசியமாங்க எனக்கு. நீங்கள் பட்டு போட்டாங்கன்னா இல்லை விரலில் போட்டாங்கன்னா கழுத்தில் போட்டால் எனக்கு என்னங்க? உங்களை இயேசு இடத்துல போய் சேர்க்க வைக்கிறதாங்க ஏன் வேலை. அதுக்கு தானே என்ன ஊழியக்காரன் வச்சாரு. நான் வசனம் சொன்னா ஓடி போயிடுவாங்க, அதனால ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, தர்ற காணிக்க நின்று போயிடும் அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு நாளும் நான் நினைக்கிறது இல்லைங்க. உங்கள்கிட்ட என்னைக்காவது நீங்கள் ஏன் காணி கொடுக்கல, ஏன் தசமம் கொடுக்கல கேட்டனா? எனக்கு அவசியமே இல்லைங்க. என் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறேன். நான் யார்ட்டும் இது வரைக்கும் உங்ககிட்ட எனக்கு தசம்பாங்க கொடுங்க, எனக்கு காணி கொடுங்கன்னு நான் கேட்டேன்னா? இல்லைங்க, நான் கேட்டதே கிடையாது. எனக்கு பணம் பெருசு இல்லை. இப்போன்னு சொல்கிறேன், நான் என்கிட்ட எவ்வளோ கொடுத்தீங்கன்னாலும் நான் சர்ச் அக்கௌண்ட்டில் சேர்த்துருவேன். ஊழியங்களுக்கு தான், நமக்கு இத்தனை ஊழியங்கள் இருக்குது, அத்தனை ஊழியங்களுக்கு நான் கொடுத்தாகணும். நான் என் பேரில் ஒரு 10 ரூபா கூட பேங்க்கில் போட்டது இல்லைங்க. எனக்கு அவசியம் இல்லை. என் கர்த்தர் என்னை கடைசி வரைக்கும் காக்க வல்லவர், என் தேவைகளை சந்திக்க வல்லவர். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உள்ளகரத்தில் நம்ம பிரான்ச் சர்ச்சில் உள்ள ஒரு சௌரி, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. நல்ல வசதியாக இருந்தாங்க. ஹஸ்பண்ட் திடீர்னு 42 வயசில் இறந்துட்டாரு. 3 பொம்பளை பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள். அவங்க என்கிட்ட ஒரு நாள், பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரரு எனக்கு 2 லேண்டு வாங்கி வச்சுருக்காரு. அதில் ஒன்று நான் ஆண்டவர் கொடுத்துட்றேன். அது எங்கே? ஊரப்பாக்கத்தில் ஒன்று, அடுத்தது புழலில் ஒன்று. ஊரப்பாக்கத்தில் உள்ள லேண்டை கர்த்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. வெரி சாரி சிஸ்டர், மன்னிச்சிங்க, உங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைகள், சின்ன பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க, அந்த பிள்ளைகளுக்கு அது யூஸ் ஆகும், நீங்களே வச்சுங்கன்னு. இல்லை, கர்த்தருக்கு தானே கொடுக்குறேன், உங்களுக்காக கொடுக்குறேன்
அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான், நான் முடியவே முடியாதுன்ட்டேன். அடுத்த வாரம் போகிறேன், பத்திரம் ஃபுல் பீட்டில் இருக்குது. நான் சொன்னேன், இந்த பத்திரத்தை ஃபுல் பீட்டில் வச்சது யார்? ஒரு சவுர் சொன்னேன், நான் தான் வச்சேன். ஏன் கொண்டு வச்சிங்க? சிஸ்டர் வைக்க சொன்னாங்க, வச்சேன். சிஸ்டர் நான் வேண்டான்னு சொன்னேன்ல, நீங்கள் ஏன் வச்சிங்க? அந்த சிஸ்டர் சொன்ன வார்த்தை, பாஸ்டர் உங்களுக்கு கொடுக்கல, நான் கத்தர் கொடுக்குறேன், கத்தர் கொடுத்தது நீங்கள் வேண்டான்னு சொல்லுங்க, நீங்கள் யார்? நீங்கள் யார் அப்படின்ட்டாங்க. சரி, எல்லாருக்கும் மத்தியில் நான் சொன்னேன், அவங்ககிட்ட எல்லாருக்கும் மத்தியில், எங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகள் 3 இருக்குது, அதனால் வச்சுக்கிட்டுன்னு தான் நான் சொன்னேன். இப்போ கத்தர் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாருக்கும் மத்தியில் கொடுக்குறாங்க, நான் ஜெபம் பண்ணி எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சில மாதங்கள் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுக்காரர் விட்டு போன தொழிலை செஞ்சாங்க, அது ஹெவி லாஸ். கடன் வாங்க வேண்டியதாயிடுச்சு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ரெண்ட் கொடுக்க வழி இல்லை. அந்த அளவுக்கு அழுறாங்க. இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், கடங்காரெல்லாம் நெருக்கிறான் பாஸ்டர் அப்படின்னு அழுதாங்க. என்ன செஞ்சேன் தெரியுமா? சிஸ்டர் நான் ஒரு காரியம் சொல்கிறேன், கேட்க முடியுமான்னு பாருங்க. என்ன சொல்லுங்க பாஸ்டர்? நீங்கள் தந்த அந்த பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் அதை விற்று கடனை அடைச்சிட்டு நீங்கள் ஒரு சின்ன வீட்டை வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு மீதியை வச்சு நீங்கள் வாழ்க்கை வாழுங்க சிஸ்டர்னு. சரின்ட்டாங்க. நல்லா கவனிச்சிங்க, சரின்ட்டாங்க. இப்போ நான் எல்லாம் சபையார் எல்லாருக்கும் மத்தியில் வாங்கினது, நான் தனியாக அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு ஒருத்த கேட்பான், பாஸ்டர் அந்த இடத்த கொடுத்துருக்காங்கல்ல, அதை விற்று நம்ம சர்ச்சுகளை போட்டலாமான்னு கேட்டான்னா என்ன பண்ணுறது? அதனால அடுத்த வாரம் வந்தாங்க. அவங்கள்ட்ட எல்லாருக்கும் மேட்டர் தெரியும் மாதிரி சொல்லிட்டேன். அந்த சிஸ்டருடைய எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு தெரியும். இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ரெண்ட்டுக்கு வழி இல்லை, கடன்கார நிறைய பேர் நெருக்கிறாங்க. ஆகையினால நான் தான் கேட்டேன், சிஸ்டர் இந்த பத்திரத்தை திரும்பி தரேன், நீங்கள் இதை விற்று நீங்கள் கடன் அடைச்சிட்டு நீங்கள் பிள்ளைகளையும் காப்பாற்றிங்கன்னு சொன்னேன். என்ன செய்யலாங்க அப்படின்னு கேட்டேன். சபையார்ட்ட கேட்டேன், கொடுத்துடட்டுமா அப்படின்னு கேட்டேன். சபையார் ஒருத்தர் கூட கூடாதுன்னு சொல்ல, கொடுத்துருங்க பாஸ்டர் எல்லாரும் சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க. அவங்கள வர வச்சு, இந்தாங்க சிஸ்டர் பத்திரத்தை வச்சுங்க. பத்திரத்தை கொடுத்துட்டேன். இப்போ அவங்க சொல்கிறாங்க, அதை விற்று தர சொல்லுங்க. ஒரு பிரதர், அந்த நம்ம சபையில் உள்ள பிரதருக்கு அந்த லேண்ட் விஷயம் நல்லா தெரியும், அதை அவர்கிட்ட சொல்லி விற்று தர சொல்லுங்க. நான் உடனே கேட்டேன் அந்த பிரதர்கிட்ட, அதை கொஞ்சம் விற்று கொடுத்துருங்களேன்னு. அவரும் கொஞ்ச நாள் ஆச்சு, விற்று கொடுத்துட்டாருங்க. 65 lakhs, 65 லட்சத்துக்கு விற்றாங்க. அதை விற்று என்ன செஞ்சாங்க தெரியுமா? பாஸ்டர் இது உங்கள் கையில் இருக்கட்டும், என்கிட்ட இருந்தால் என் தம்பி மாதிரிலாம் பிச்சு பிச்சு போய் எல்லாத்தையும் கொண்டு போயிடுவான், ஆகையினால உங்கள் கையில் ஐயோ 1000 10,000 தொலைஞ்சு போனால் கூட பரவாயில்ல போட்டுடலாம். 65 லட்சம் எவனோ எஸ்கேப் ஏதோ பண்ணிட்டான்னா வம்புதான்னு சொல்லிட்டு நான் முடியாதுன்னு. இல்லை ஐயா எப்படியாவது நீங்கள் வச்சுங்க, அதை முடிக்கிற வரைக்கும் வச்சுங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே 65 லட்சம் இது என்னுடைய பணம் பாஸ்டர் கையில் கொடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு எழுதிட்டாங்கன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. சரி, இப்போது இந்த கடன்காரன் இருக்கிறாங்களா, கடனை கொடுக்கணும். என்ன பண்ணுறேன்னு பார்த்தா 65 லட்சம் வச்சிருக்கிற சிஸ்டர், இதை விற்று கொடுத்த பிரதர், அதை கடன்காரங்கிட்ட செட்டில் பண்ண போகிற ஒரு சௌருடைய மனைவி, 4 பேரும் காருக்குள்ளே உட்காந்துட்டு இப்போது கட்டு பிரிக்கிறேன். 65 இருக்குதா சிஸ்டர்? இருக்குது. கையில் கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? 6.5 லட்சத்தை எடுத்தாங்க. 6.5 லட்சத்தை எடுத்து பாஸ்டர் இருந்தாங்க தசம பாகன்னு கொடுத்தாங்க. 6.5 லட்சத்தை எடுத்து தசம பாகம் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், வெரி சாரி, இது உங்கள் பிள்ளைகளுக்கு ஆகும், வச்சுங்கன்னு. எனக்கு வேணாம், கத்தர். பாஸ்டர் தசமபாகம் கத்தருக்குரியது, உங்களுக்குரியது, நான் கொடுக்குறேன் வாங்கிக்கிங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினாங்க. நானும் என்ன பண்ணிட்டேன், சரி முடியாதுன்னு சொல்லி பார்த்தேன், முடியல. வாங்கினேன், ஜெபம் பண்ணிட்டு கையில் கொடுத்தேன். தசமபாகம் ஜெபம் பண்ணிட்டேன், வாங்கிட்டேன், கொடுத்துட்டேன்னு. உடனே பாஸ்டர் எடுத்துங்கன்னாங்க. நான் என்ன பண்ணேன், அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்களேன்னு ஒரே 1 லட்சம் எடுத்துட்டு மீதி 5.5 லட்சத்தையும் கொடுத்துட்டேன். அந்த 1 லட்சத்தை என்ன பண்ண தெரியுமா? எனக்குன்னு எடுக்கல, ட்ரஸ்ட்டில் போட்டேன்.
ரசீது போட்டு கொடுத்துட்டேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் பணத்துக்காக நான் இங்கே ஊழியம் செய்ய வரவில்லை. உங்கள் பணத்தை கேட்டு என்னைக்காவது நான் கேட்டுக்கேன்னா, முடியாதவங்களுக்கு வேணா ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேணா நான் செஞ்சுருப்பேன். ஆனால் என்றைக்காவது உங்கள் பணத்தை நான் கேட்டது உண்டா? பணத்தை கேட்டதும் கிடையாது, அதே நேரத்தில் உங்கள் பணத்தை எதிர்பார்த்ததும் கிடையாது. அருமையான சௌரனே கேள். நான் இதுவரைக்கும் என்கிட்ட கொடுக்கறதுல 10 ரூபா கூட என் பேங்க்கில் நான் போட்டதில்லை என் பேரில். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை நான் நடத்துறது பணத்துக்காக இல்லைங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. எப்படியாவது ஆண்டோட வருகையில் உங்களை நிறுத்தணுங்கிற இன்டென்ஷன் நோக்கத்தில் தான் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஸோ வசனம் என்ன சொல்றது? அப்படி வாழப்பாரு, அதுதான் உன்னை சுத்திகரிக்கும். அப்படி சுத்த ஆக 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 நீ இயேசுவை போல மாறுவ, இயேசு வந்தா பரப்ப. ஆமென். ஓகே, இப்போ இன்னொரு காரியம் சொல்றாரு பரிசுத்த ஆகிறதுக்கு வழி. லேவியராகமம் 20வது அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக. என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? அவருக்கேற்ற பரிசுத்தமா இருக்கணும் தான் எதிர்பார்க்கிறார். நம்ம மனசாட்சிக்கோ இல்ல அடுத்தவனோட நாம் பெற்றர்னு சொல்லவோ அவசியம் இல்லை. அவருக்கேற்ற பரிசுத்தமா வாழணும். எப்படி வாழ்றதுக்கா என்ன சொல்றாரு? நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்கேற்ற பரிசுத்தமுள்ளவா இருக்கணும்னு விரும்புறாரு. நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு. அப்படின்னா கிறிஸ்துவனுடையவர்கள். நீங்களும் நானும் ஞானஸ்தானம் பெற்ற போது யாருடையவளா மாறிட்டோம்? கிறிஸ்துவனுடையவளா மாறிட்டோம். என்னுடையவளா இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். அவிசுவாசிகளை விட்டு பிரித்து எடுக்கிறேன்றாரு. ஏன்? அவருக்கேற்ற பரிசுத்தம் வேணும்னா ரட்சிக்கப்படாத சொந்தக்காரனோட சேராத, அவிசுவாசி சிநேகிதியோடு கூட சிநேகிதனோடு கூட சேராத. உலகத்தில் சொல்லுவாங்க, உன் நண்பனை சொல்லு, நீ யார் நான் சொல்லுவேன், உன் கேரக்டர் சொல்லுவேன். உங்களுக்கு யார் சிநேகிதன், யார் சிநேகிதி? சொந்தக்காரங்க வீட்டுக்கு அடிக்கடி போறீங்களா? ரட்சிக்கப்படாதவங்களா? போய் என்ன பண்ணுவீங்க? அது உலகத்தான். என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவங்க? வாசிங்க 1 யோவான் 4வது அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். எவர்கள்? ரட்சிக்கப்படாதவங்க நண்பனோ இல்ல சொந்தக்காரனோ உலகத்துக்குரியவர்கள். ஆகையால் உலகத்துக்கு உரியவைகளை பேசுகிறார்கள். உலகத்துக்குரியவைகளை பேசுவார்கள். உலகத்துக்குரியதான் பேசுவாங்க. ஏன்? அவங்க உலகத்தார், உலகத்துக்குரியதான் பேசுவாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தாலி போடுறது. உலகத்தார் என்ன சொல்லுவாங்க? ஏய் தாலி எடுத்துடாத, தாலி கல்யாணத்துக்கு அடையாளம், எடுத்துடாத எடுத்துடாத. யார் சொல்றது? உலகத்தார் அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால தான் எடுக்க மாட்டேங்கிற. ஏன் அவங்ககிட்ட போய் உட்கார்ந்துருக்க? சொந்தக்காரன் சொந்தக்காரன் தெரிஞ்சவன் தெரிஞ்சவன் சொல்லி ரட்சிக்கப்படாதவங்கிட்ட போய் உட்கார்ந்துருக்கியே. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவிசுவாசிகளின் மத்தியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழாவிட்டால் நீ கிறிஸ்துவனுடையவளாய் வாழ முடியாது. இயேசு போல பரிசுத்தம் அடைய முடியாது. என்ன சொல்ல போற? யார் உனக்கு சிநேகிதி, யார் உனக்கு சிநேகிதன்? அவிசுவாசியா? அவிசுவாசியா? வசனம் சொல்லுது, என் மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் சம்மதியாது. என்ன நயங்காட்டுவான்? அதில் அடுத்த வசனம், நமக்கு ஒரே பைய இருக்கட்டும், நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டு பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லுவான். நமக்கு இந்த தொழிலில் இந்த வழியில் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி உங்களை கூப்பிடுவான். போடாத போகாத, போடாத போகாத. போட்டால் என்னாகும்? லாஸ் ஆச்சுன்னா மொத்தம் அவுட்டு. போ, அவனும் அவுட்டு, நீயும் அவுட்டு. அருமையானவர்களே, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன், அவிசுவாசிகளை விட்டு பிரித்தெடுத்தேன்.
இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் பாவிகளை ரட்சிக்க, பாவிகளுக்கு உபதேசம் பண்ணார், பாவிகளுக்காக மரித்தார். ஆனால் அவரை குறித்து வேதனை சொல்லுது எபிரேயர்கள் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் போதும் போதும் என்னவா இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதனை சொல்லுது அவர் பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசு இல்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர். பாவிகளுக்கு விலகினவர். பாவியை ரட்சிக்கத்தான் வந்தார், ஆனால் பாவிகளுக்கு விலகி இருந்தார். அருமையானவர்களே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவங்க. இந்த தாமரை இருக்குதே, தாமரை தண்ணிக்குள்ளே இருந்தாலும் தண்ணி ஒட்டாது. மீன் இருக்குதே, கடலுக்குள்ளே இருந்தாலும் உப்பு உள்ளே போகாது. ஏன் அப்படி உப்பு போகலை? அது உயிராக இருக்கிறதுனால அந்த உப்பை தள்ளிடுது. ஆனால் அதே மீன் செத்து போச்சுன்னு வச்சுங்க, அதை அறுத்து தண்ணிக்குள்ளே போட்டு உப்பை தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா என்ன ஆகும்? உப்பு பிடிச்சிருதா? அதுக்குள்ள உப்பு போயிடுதா? ஏன் போச்சு? செத்து போச்சு, செத்து போச்சு. அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ செத்தவனா இந்த உலகம் உள்ள வந்துரும்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ செத்தவனாய் இருந்தால் அவங்க சொல்ற காரியம் உனக்கு உள்ள வந்துடும். நீ உலகத்தார் மாதிரி தான் நீ வாழ்வ. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். சப்போஸ் நீங்க அவங்களோடு சேர்ந்தா என்ன நடக்கும்னு ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பிரிச்சு எடுத்துட்டு வர்றாரு. வனாந்தரத்தில் வந்தோன்னு சொல்றாரு, இந்த பாரு கானானுக்கு போறீங்க, நான் கானான்ல கொஞ்சம் ஜனங்களை அழிச்சிட்டேன், மீதி உள்ளவங்களை நீங்க தான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறார். ஜனங்கள் வர்றாங்க, நடக்கிறத பாருங்க. 106வது சங்கீதம் 34வது 35வது வசனங்கள். கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை. பாருங்க, கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கத்தாங்க சொன்னாரு. நான் கொஞ்சம் பேர் அழிச்சிட்டேன், மீதி உள்ளவங்களை நீங்க தான் அழிக்கணும் அப்படிதான் சொன்னார். மீதி உள்ளவங்களை நீங்க தான் அழிக்கணும். ஆனால் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை. நீ ரட்சிக்கப்படாதவங்கள சேராத, அவங்கள விட்டுரு அப்படின்னா நீ வேலைக்கு தான் ஆகணும். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ ஜாதிகளுடனே கலந்து, இப்ப என்ன பண்ணாங்க? அந்த ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்றார்கள். ஏங்க, ஜாதிகளோடு கலந்தாங்களே, இப்போ இவங்க காரியத்தை ஜாதிகள் இவங்க காரியத்தை கத்துக்கிட்டாங்களா இல்ல இவங்க ஜாதிகள் காரியத்தை கத்துக்கிட்டாங்களா? எங்க யாரு விசுவாசி அவிசுவாசியோட கலந்து போனா அவன் காரியம் தான் உனக்கு பிடிக்கும், உன் காரியம் அவனுக்கு பிடிக்காது. என்ன நீ அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸா போகணும்னு நினைக்கிறல்ல, அவன் சொல்றபடிதான் செய்யணும். வாங்கிட்டு அவன் க்ளோஸா வரட்டும், இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது அவன் உன்னை விட்டு ஓடி போயிடுவான் விரும்பலன்னா. ஆனா யோசித்து பார், அவிசுவாசிகளோடு கூட ரொம்ப ஐக்கியப்பட்டிருக்கான் பார். அவர் கலந்து அவர்களுடைய கிரியைகளை கற்றுக்கொண்டார். போச்சு போ, இவன் காரியத்தை அவங்க கத்துக்கிட்டா பரவாயில்லையா? அவர்கள் அதுக்கு தான் சொன்னாரு, அழிச்சிருங்கடா, அழிச்சிருங்க, அவங்களோட கூட ஐக்கியம் கொள்ளாதீங்க, அழிச்சிருங்கன்னு சொன்னார். ஆனா இவங்க அழிக்காம அவங்கள வச்சுக்கிட்டு இருந்ததுனால அவங்க கிரியைகளை கற்றுக்கிட்டாங்களா? இப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. 39ஆம் வசனம் 40வது வசனம். அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி, ஐயா நல்ல தேவனுடைய மக்கள், ஐயா தேவனுடைய மக்கள் நல்ல சுத்தமா கூட்டிட்டு வந்தாரு. இப்ப என்னாச்சு? அவங்களோட கலந்ததுனால தங்கள் கிரியைகளினாலே அசுத்தமாயிட்டாங்க. ஏன் இந்த கிரியை அசுத்தமாக்கத்தக்கதான அளவுக்கு? ஏன் கிரியை? அவிசுவாசியோட சேர்ந்தான், அவிசுவாசி செஞ்சான். இப்போ கிரியைனாலே அசுத்தமாயிட்டான். அப்புறம் தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். ஐயோ, தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். சோரம் போறதுன்னா என்னங்க? புருஷனை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட போறதுதான் சோரம் போறது. என்னை விட்டுட்டு வேற தெய்வங்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்களே, என்னை விட்டுட்டு வேற தெய்வங்களை வணங்க ஆரம்பிச்சாங்க, சோரம் போயிட்டாங்களே, வேதனைப்படுற சொல்லிட்டு அதனால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்தின் மேல் மூண்டது. அதனால் எதினால்?
கர்த்தருடைய கோபம் அதனால் கோபம் வந்துச்சு. எதினால் கோபம் வந்துச்சு? அதனால். எதனால்? அந்த அவிசுவாசிகளோடு இணைஞ்சதுனால, கிரியைகளின் மோசம் போனதுனால, அதனால தேவனுக்கு என்னுடையவர்கள் என்னுடைய மோசம் போயிட்டாங்கன்னு சொல்லி அதனாலே கோபம் கொண்டு தன் சுதந்திரத்தை அருவருத்தார். தேவையில்லைன்னு இந்த காலவேளையில் வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, வாய்க்கம் யாரோடு கூட இருக்குது யோசிச்சு பாரு. வாய்க்கம் யாரோடு கூட இருக்குது? அவிசுவாசிகளோடு கூட நேரத்தை போக்குறியா? சொந்தக்காரங்களா இருந்தா அவங்களோடு கூட நேரத்தை போக்கணும்னு நினைக்கிறியா? ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தா மாத்திக்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்த உள்ளவர்களா இருப்பீர்களாக. ஆகவே நான் என்ன பண்ணேன்? மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன். நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன். அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையினால பரிசுத்தம். இப்ப பாருங்க, இது அடுத்தாப்புல எப்படி அவரை தரிசிக்க முடியும்? எப்படி தரிசிக்க முடியும்? இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என்னவா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யார் தான் தேவனை தரிசிக்க முடியும்? எங்க இயேசு வருவார், பரிசுத்தம் இல்லாம கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஒண்ணு. அடுத்தது, யார் தான் தரிசிக்க முடியுமா? இருதயத்தில் சுத்தம் உள்ள. உங்க இருதயத்தையும் என் இருதயத்தையும் எவனும் பார்க்க முடியாது, எவளும் பார்க்க முடியாது. இருதயத்தில் சுத்தம் வேணுங்க. அசுசியான எண்ணங்களை சாத்தான் உங்களுக்கு கொண்டு வருவான். தேவையில்லாத எண்ணங்களை நீங்களா நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க, அவனா கொண்டு வருவான். தேவையில்லாத எண்ணங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ அந்த எண்ணங்களை போக்குறதுக்கு அவனுக்கு எழுத்து நில்லுங்க. வாலிப பிள்ளைலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா தேவையில்லாத அசுசையான எண்ணங்களை தான் சாத்தான் கொண்டு வரணும். நான் வாலிப பிள்ளைகளை மட்டும் சொல்ல, எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேங்க. அசுசையான எண்ணம் உள்ளத்துல வருதான்னு பாரு. வந்துச்சுன்னா அதை அனலைஸ் பண்ணாத. இயேசு நான் தான் படா பிசாச அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை அடி. ஏன் தேவையில்லாத எண்ணத்தை உள்ள போட்டு பண்ற? அசுத்தமான எண்ணத்தை நான் சொல்ல, வேதம் சொல்லுது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இயேசு தான் சொன்னார். இப்ப இயேசு வந்தா பறந்துருவோமாங்க? நம்ம இருதயம் அவ்வளவு ரொம்ப சுத்தமா இருக்குல்ல. யார் மேலேயும் கசப்பு இல்லை, யார் மேலேயும் வெறுப்பு இல்லை. இருதயம் அவ்வளவு நல்லா சுத்தமா இருக்குல்ல. என்ன உங்க இருதயத்தை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நமக்கு இங்க மூச்சு அடைக்குது அப்படின்னா உடனே போய் பைபாஸ் பண்ணுறீங்க பார்த்துறீங்க. ஆனால் இந்த இருதயம் சுத்தமாக இல்லைன்னா இயேசுவையே தரிசிக்க முடியாது. இருதய அடைப்புக்கு வேணால் நீங்கள் டாக்டரை பார்த்துக்கலாம். இருதயம் சுத்தத்துக்கு எங்கே போவீங்க? என்னங்க பண்ணலாம்? எங்க அசுத்தமான எண்ணத்தை உண்டாக்குறது சாத்தாங்க. ஆண்டவர் விரும்பவே இல்லைங்க, விரும்பவே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தான் தேவனை தரிசிப்பார். உன் இருதயத்தை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாரு. உன் எண்ணம் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பாரு, எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பாரு. உன் இருதயத்தின் எண்ணத்தை மனைவி பார்த்தா வேதனைப்பட வேண்டியிருக்கும், புருஷன் பார்த்தா வேதனைப்பட வேண்டியிருக்கும், நான் பார்த்தா வேதனைப்பட வேண்டியிருக்கும், என் இருதயத்தை நீங்கள் பார்த்தா வேதனைப்பட வேண்டியிருக்கும். ஆனால் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். மனுஷனுடைய இருதயத்தில் அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டே. இது எல்லாருக்கும் தெரிய மனுஷனை ஒருத்தன் கூடவே போக மாட்டான். உங்கள் இருதயத்தின் நினைவு அசிங்கமாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து சொல்கிறேன், இது ரொம்ப ஈஸிங்க அதை ஜெயிக்கிறதுக்கு. இயேசுவின் நாமத்தினால போ பிசாச, பவுல் சொல்லலையா? கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறேன். அந்த எண்ணத்தை சிறைப்படுத்துங்க, வராதுங்க. திரும்ப திரும்ப எண்ணத்தை கொண்டு வரான்னு வச்சுங்க, அவன் தான் கொண்டு வரான், நீங்க விரும்ப மாட்டீங்க. அவன் கொண்டு வரான், ஏய் பட பிசாச அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை அடிச்சிட்டீங்கன்னா, எண்ணத்தை அடிக்க 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 இவங்கிட்ட நம்ம பருப்பு வேகாதுரா அப்படின்னு ஓடியே போயிடுவான். யோசித்து பார், உன் எண்ணம் எவ்வளவு கபடு உள்ளதா இருக்குன்னு பாரு. யோசித்து பாரு, அடுத்தவங்க மேல எவ்வளவு கசப்பு வச்சுட்டு இருக்கான்னு பாரு.
வெறுப்பு வச்சுருக்கேன் பேரு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவர் எப்போ வருவீர் என் ஆத்மநாதான். எதுக்குப்பா? இல்லை என்னை கூட்டு அதில் ஒன்றெல்லாம் கூப்பிட்டு போக முடியாதுப்பா அப்படின்னாருன்னா என்ன பண்ணுவீங்க? எங்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்ங்க. அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரா? வரப்போகிறாரா? இருதயத்தை சுத்தமாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யாருன்னு இருக்கு. இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆனால் ஒரு மனுஷன் இருக்கிறாங்க, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் தாவீது. அவன் சொல்கிறான் 139வது சங்கீதம், 139வது சங்கீதம் 23, 24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். அவன் சொல்றான் பாருங்க, என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். என்ன ஆராய்ந்து? என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என்னை சோதிச்சு பாருங்க, நான் எந்த விஷயத்துல வீக் அப்படிங்கிறத என்னை நீங்க சோதிச்சு பாருங்க. என் சிந்தனைகளை நீங்க அறிஞ்சுங்க, என் சிந்தனைகளை அறிஞ்சுங்க அப்படின்றான். சொல்லிட்டு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, ஐயோ என் சிந்தனையில உங்களுக்கு வேதனை உண்டாக்குற மாதிரி காரியம் இருந்துச்சுன்னா நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டவரே, என் இருதயத்தின் நினைவுனால உங்களுக்கு வேதனைன்னா வேணாம் ஆண்டவரே, அந்த நினைவு வேண்டாம், வா என்னை நித்திய வழியிலே நடத்துங்க ஆண்டவரே. பத்சேபாள் விஷயத்துல தவறிட்டான். நாத்தான் தீர்க்கதரிசி எச்சரித்த போது என்ன நடந்தது? சொல்றான், என் பாவம் எனக்கு முன்பாக எப்பொழுது நிற்கிறது. அவன் பாவம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, எப்பொழுது எனக்கு முன்னால் நிற்கிறது. ஆண்டவரே கழுவுங்கப்பா, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டிங்கப்பா, நிலைவரமான என்னுடைய போதிப்பீங்க. அது நிலையா இருக்கட்டும், சுத்தமான பிறகு அது நிலையா இருக்கட்டும். அவன் சொல்றான், இருதயத்தை சுத்தமாக்கிட்டு சொல்றவன் என்னை ஆராய்ஞ்சு பாருங்க, ஏதாவது வேதனை உண்டாக்குற வழி இருந்துச்சுன்னா என்னை சரி பண்ணிருங்க சொல்றானா. அவன் சொல்றான் ஆண்டவர்கிட்ட 17ஆம் சங்கீதம் 3வது வசனம், நீர் என் இருதயத்தை பரிசோதித்து. இப்போ அவன் கேட்டான், என்னை சோதித்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்னு கேட்டான். இப்ப இவன் என்ன சொல்றான் ஆண்டவர் நோக்கி, நீர் என்ன இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரிச்சு பாத்தீங்க, என்னை புடமிட்டு பார்த்து, என்ன புடமிட்டும் பார்த்துட்டீங்க, ஒன்றும் காணாதிருக்கிறீர். என்ன சொல்றான்? அதுல ஒண்ணு கூட நீங்க வேண்டாத காரியம் இல்லைங்க. என்னை பரிசோதித்தீங்க, சோதிச்சு பார்த்தீங்க, எல்லாம் பண்ணி பார்த்தீங்க, ஆனா அதுல ஒண்ணு கூட நீங்க தப்பா பார்க்குற மாதிரி ஒண்ணு கூட கிடையாதுங்கன்றான். என் சொல்றது ஸ்டேட்மெண்ட் ஆண்டவருக்கு முன்னால. அருமையான தேவஜனமே, அவனால இருதயத்தில் தேவனுக்கும் தான் சுத்தமா வாழ முடியும்னா, இந்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தம் இயேசு பலியாக்கப்பட்டதை எண்ணி எண்ணி வாழக்கூடிய நீயும் நானும் அவனை விட மேல இருதயத்தில் பரிசுத்தமா வாழ முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அசுத்தமான எண்ணம் வரும்போது அடிச்சு காலி பண்ணு. இருதயத்தில் சுத்தமா இருந்தாதான் தேவனை தரிசிக்க முடியும், இருதயத்தில் சுத்தமா இருந்தாதான் பறக்க முடியும். யோசித்து பார், சுத்தமுள்ளவனா இருக்கிறதுக்கு ஒப்பு கொடு. ஒரு உதாரணம் சொல்லிட்டு முடிக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். அதாவது 10 கன்னிகள் இருந்தாங்க, 10 கன்னிகள் தீவெட்டி வச்சிருக்காங்க. இயேசு மணவாளன் வருவாருன்னு சொல்லி நேரம் ஆயிடுச்சு, தூங்கிட்டாங்க. திடீர்னு நடுராத்திரி ஒரு சத்தம் கேட்குது, மணவாளன் வருகிறார்னு. உடனே என்ன நடந்துச்சு? தங்கள் தீவெட்டியை கொளுத்தி பார்க்குறாங்க. ஒரு 5 மணவாட்டியினுடைய தீவெட்டி அணைஞ்சே போச்சு. ஆனால் அடுத்த 5 பேர்கிட்ட என்ன இருந்துச்சு? எண்ணெய் இருந்ததுனால எண்ணெயை கொண்டு வந்து ஊற்றி அவங்க எரிய பண்ணிட்டாங்க. இப்போ நடக்கிறத பாருங்க, வாசிங்க. மத்தேயு 25 அதிகாரம் 10-12 முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆஹா, இப்போ அடுத்த 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை, அவங்க கடைக்கு வாங்க போயிருக்காங்க. அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் மணவாளனை சந்திக்க ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. அவ்வளவுதான். அடுத்தாப்புல வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு, மற்றவங்க வரும் வரைக்கும் காத்திருப்போம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒன்ஸ்
அவர் கூட்டிட்டு போயிட்டா சரி, அதுக்கு மேல யாருக்கும் வெயிட் பண்ண மாட்டார், யாருக்கும் வெயிட் பண்ண மாட்டார். இயேசு வந்தார்னா அவரை தரிசிக்கத்தக்கதான பரிசுத்தத்திலையும், அவரை தரிசிக்கத்தக்கதான மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகினவளும், அவரை தரிசிக்கத்தக்கதான இருதயத்தில் சுத்தமுள்ளவளுமா இருந்தா போயிட்டே இருப்போம். அப்படி இல்லாத பட்சத்துல அவங்க திரும்பி வந்து என்ன பண்றாங்க, அவங்க கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டாங்க, திரும்பி வந்து என்ன பண்றாங்க பாருங்க. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். இவங்க யாருங்க? மணவாளனுடையவர்களுங்க, மணவாட்டி, மணவாளனோடு கூட ஞானஸ்தானத்துல உடன்படிக்கை பண்ணவங்க. ஆனால் இப்பொழுதோ அவங்க திறக்கணுங்க, திறங்க திறங்கன்றாங்க. ஆனா என்ன நடக்குது? அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நீங்க ஆயத்தமா இல்ல, அதனால நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லலைங்க. உங்களை அறியேன். என்ன ஸ்டேட்மெண்ட்டுங்க? எங்க அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்ட கன்னிகைகள். ஆனா சொல்றாரு உங்களை தெரியாது, அறியேன். நீங்க போலாம். அருமையான தேவஜனமே, ஒரு கன்னிகை 5 பேர் அறியேன்னு சொல்றாரு. அந்த கன்னிகளை போல இருக்க போறீங்களா? இல்ல ஆயத்தமா இருந்து அவர் சத்த மணவாளன் வருகிறான் சத்தத்தை கேட்ட இம்மிடியட்டா போனாங்களே இயேசுவோட மணவாளனோட, அப்படி இருக்க போறீங்களா? என்ன சொல்ல போறீங்க? அப்படி நீங்க அவரை தரிசிக்கணும்னா பரிசுத்தம் இல்லாம தரிசிக்க முடியாது. அவிசுவாசிகளை விட ஐக்கியத்தை விட்டு விலகினா தரிசிக்கலாம். 3வது இருதயத்தில் சுத்தம் உள்ளவனாக இருந்தால் தரிசிக்கலாம். இயேசுவை தரிசிக்கணுமா? இயேசுவை தரிசிக்கணுமா? நிறைய பேருக்கு அந்த எண்ணமே இல்லையோ. நீங்கள் இப்பெல்லாம் வரமாட்டார் பாஸ்டர் அப்படின்றீங்களோ? ஏன் நான் நினையாத நாளிகையிலே வருவார். நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது இயேசு வாசல் படியிலே வந்து விட்டார். ஆண்டவரே, நான் நீங்கள் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். வசனம் என்ன சொல்லுதோ அப்படியே வாழ்வேன் ஆண்டவரே. இன்னும் நீங்க எனக்கு வெளிப்படுத்திட்டு இருங்க ஆண்டவரே, நான் அப்படியே வாழ என்ன ஒப்பு கொடுக்குறேன். அவிசுவாசிகளோடு கூட ஐக்கியம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, அதுல இருந்து நான் விலகி கொள்றேன். என் இருதயத்தை சுத்தமாக்குங்க. இருதயத்தில் சுத்தம் இருந்தாதான் உண்மை தரிசிக்க முடியும்பா. தேவையில்லாத எண்ணங்களை சாத்தான் கொண்டு வருவானால் அவனை இயேசுவின் நாமத்தினால எழுத்து நின்று அவனை ஜெயித்து சுத்த இருதயத்தோடு என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, உம்மை தரிசிப்பதற்கான ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும்பா. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டது பெருசு இல்லை ஆண்டவரே, சபையில இருக்கிறது பெருசு இல்லை ஆண்டவரே, நீங்க எப்ப வந்தாலும் உங்களை தரிசிக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஆண்டவரே, சத்தியத்தினால்தான் பரிசுத்தம் அடைய முடியும். எனக்கு வேதத்தின் ரகசியங்களை சொல்லித்தாங்க, நான் கீழ்படுறேன்ப்பா. கீழ்படிய மறுபடியும் எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க ஆண்டவரே. நான் கீழ்படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அந்த சத்திய வசனங்களை என்னை பரிசுத்தம் ஆக்கட்டும். அதுக்கு நான் ஆண்டவரே அடிமை ஆண்டவரே அப்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. எல்லாரும் ஆயத்தரம் சொல்லி பாருங்க. அப்படி ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க, வசனத்துக்கு நடுங்கிறேன்னு சொல்றவங்க சொல்லுங்க. ஆண்டவரே, இப்படி வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் ஆண்டவரே. இப்படி வார்த்தையினாலே என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தம் அடையட்டும் ஆண்டவரே. அதே நேரத்தில் அவிசுவாசிகளோடு விட்டு நான் பிரியறேன் ஆண்டவரே. எனக்கு அவிசுவாசிகளோடு கூட ஐக்கியம் வேண்டாம். நாங்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே. உம்முடையவர்களோடு கூட ஐக்கியப்பட எனக்கு கிருபை தருவீராக. இருதயத்தில் சுத்தமா இருந்தாதான் நம்ம தரிசிக்க முடியும். என் இருதயத்தை சுத்தமாக்குங்க. அநேக வேளைகளில் தேவையற்ற காரியங்கள், அடுத்தவங்களை பற்றி கசப்பான காரியங்கள், ஆண்டவரே பொறாமையின் காரியங்கள், மற்ற காரியங்கள் எல்லாமே என்னை ஆட்கொண்டு விடுது. ஆனா இந்த மத்தியான வேளையில தேவனே, என் இருதயத்தை நீ சுத்தமாக்குவீராக, என் இருதயத்தை சுத்தமாக்குவீராக, என் இருதயத்தை கழுவுவீராக. தாவீது சொன்னானே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும் ஆண்டவரே என்று சொன்னானே, அப்படியே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி ஆண்டவர். சொல்லுங்க, வாய்த்தன் சொல்லுங்க. ஆண்டவரே, நினையாத நாளிகளே மனுஷகுமார் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாருங்கள்னு சொன்னீங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று சொன்னீரே. நாங்கள் வேத வாக்கியங்களின் மூலமாய் எங்கள் வாழ்க்கை நாங்கள் பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ள, வேத வசனத்துக்கு நடுங்கிறவளாய் எங்களுடைய வாழ்க்கை மாறிவிட உதவிச்சு. அப்படி நடுங்கி நாங்கள் பரிசுத்தமாக இருக்கட்டும்.
அவிசுவாசிகளோடு கூட இருக்கக்கூடிய எங்களுடைய ஐக்கியங்கள் விலகட்டும் ஆண்டவரே, விலகட்டும் ஆண்டவரே. அவங்க உலகத்தா இருப்பா, உலக பிரகாரமா பேசுவாங்க. அவங்களோட ஐக்கியம் ஆக அவங்கள மாதிரி ஆயிரோம்ப்பா. வேண்டாண்டவரே, உலகத்தாருடைய ஐக்கியத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவீராக ஆண்டவரே. எங்களை விடுதலை ஆக்குங்கப்பா, எங்களை விடுதலை ஆக்குங்க என் தகப்பனே. அதோடு மாத்திரமல்ல, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருந்தால் மாத்திரமே அவரை தரிசிக்க முடியும்னு சொன்னீங்களே ஆண்டவராய் இயேசு. எப்போ வந்தாலும் அவரை தரிசிக்கிற மாதிரி எங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கட்டும். அசுசியான காரியங்களை சத்துரு கொண்டு வரும்போது ஆண்டவரே, பவுல் சொன்னது போல, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமைகளையும் எல்லா விதமான எண்ணங்களையும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தி விட அப்படிப்பட்ட ஒரு ஆவியை தருவீராக. இப்பொழுது எங்கள் சபைக்குள்ளே அப்படி ஊற்றுவீராக, சபைக்குள்ளே ஊற்றுவீராக. எல்லாரும் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இயேசுவை தரிசிப்பதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு எங்க எல்லாருக்கும் நிற்கிறதாங்க. இயேசு கிறிஸ்து என்றைக்கு வந்தாலும் என் சபையில் உள்ள ஒருத்தர் கூட கைவிடப்படக்கூடாதுப்பா. உங்களை கெஞ்சி கேட்கிற ஆண்டவரே, ஒருத்தர் கூட கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் இயேசுவை தரிசிக்கணுங்கிற எண்ணத்தில் வாழ்க்கை வாழ உதவிச்சு உங்களுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். அந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புங்க. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அன்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் விசேஷமாக பரிசுத்தமாகி இருதயத்திலே சுத்தமாகி அவிசுவாசிகளை விட்டு நீங்களாகி நாம் இயேசுவை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அத்தனை பேரோடும் கூட கர்த்தர் இருப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.